வெல்கம் டு கால். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ஒன்றியத்தின் பெயர் அதன் அதிகார எல்லை. இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். இந்தியாவின் ஒன்றிய மாநிலங்கள் எத்தனை ஸ்டேட்டு எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதை சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கல் 1. இந்தியாவோட பேர் இந்தியா மற்றும் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் ஆர்டிக்கல் 1 சொல்லியிருப்பாங்க. மாநிலங்களோட ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிக்கல் 1. அதனோட பேரும் சொல்கிறாங்க இந்தியா பாரதம்னு. எத்தனை ஸ்டேட் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்றது 1. 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ ஸ்டேட் இல்லைனா யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார்ம் பண்ணுறது பார்லிமெண்ட் மூலமாக ஃபார்ம் பண்ணுறது ஆர்டிக்கல் 2ல் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம நியூ ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறதுன்னா நம்ம வேறு இடத்துலேருந்து, இப்போ நம்ம சப்போஸ் பாகிஸ்தான்லேருந்தோ இல்லை சைனாலேருந்தோ இல்லை நேபாள்லேருந்தோ ஒரு இடத்த சும்மா ஒரு வார் மூலமாகவோ இல்லை ஒரு பீஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்து மூலமாகவோ நம்மளுக்கு ஒரு எல்லை நம்மளுக்கு கிடைக்கிது, இந்தியாவோட ஆட் ஆகுது அப்படின்னா, புதுசாக ஆட் ஆகுதுன்னா அது ஆர்டிக்கல் 2ல் வரும். ஒரு யூனியன் டெரிட்டரியோ ஏற்கனவே இருக்கிற இடத்த மாற்றுறது ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 2 புதுசாக ஒரு ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரியோ ஃபார்ம் பண்ணுன்னா அது ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3 அதை நான் சொன்ன மாதிரி இப்போது ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானா பிரிஞ்சதில் அந்த மாதிரி ஒரு புது ஸ்டேட் ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறதை நம்ம 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்குல்ல, அந்த 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 அது மாதிரி. ஸோ நிறைய பிரித்தாங்க அதுக்கப்புறம். அப்போ இந்த 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்போது 14 ஸ்டேட்டும் 6 யூனிட் டெரிட்டரி தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பிரித்தாங்க. இப்போ பாம்பே அப்படின்னு இருந்தது குஜராத்தாவும் மகாராஷ்டிராவும் இருந்துச்சு. அந்த காலத்தில் பாம்பே அப்படின்னா அதில் குஜராத்தும் இருந்திருக்கு. தனியாக பாம்பேனா வெறும் இப்போ இருக்க மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது. இட்ஸ் குஜராத் மகாராஷ்டிரா 2 இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே இந்த 16 ஸ்டேட்டையும் 6 யூனியன் டெரிட்டரியை பிரித்து தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரிக்கெலாம் நம்ம மறுசீரமைப்பு பண்ணியிருக்கோம், மாற்றம் அமைச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 3ல் வரும். இப்போது பாம்பே பிரிஞ்சதில் அப்போ குஜராத் 15th ஸ்டேட்டாக மாறிச்சு. 14 ஸ்டேட் ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எப்போ நடந்துச்சு 1956. அப்போது 14 ஸ்டேட்டும் 6 யூனிட் டெரிட்டரியும் இருக்குது. ஆனால் அப்போ பாம்பே பிரிக்கும் போது குஜராத் 15 ஆகுது. அதே மாதிரி 16 நாகாலாந்து அசாம்லேருந்து பிரியுது. இந்த மாதிரி நிறையா பிரிச்சுட்டே தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆர்டிக்கல்